உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆஸ்ட்ராலஜி நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பெயர்ச்சி 2025 குரு பகவான் 15ஆம் தேதி மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள், உங்களுடைய சுய ஜாதகப்படி இருக்கக்கூடிய அந்த பலன்கள், இந்த சுய ஜாதகத்தினால இந்த குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். குரு பகவான் ஒரு சுப கிரகம், முழுமையான சுப கிரகம். இவர் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார், உபஜயஸ்தானத்துல பெயர்ச்சி ஆகிறார். அதனால இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம், நிறைவேறாத சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி அமைய போகுது. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அஸ்ட்ராலஜி பதிவுகள் இந்த இடத்துல இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துல மாற்றம் அடைகிறார், பெயர்ச்சி அடைகிறார். இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதிகமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஒரு வருடம் முழுவதுமாக இருக்க போகுது. ரிஷப ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய ஒரு மனப்பக்குவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இப்படிதான் வாழ்க்கையை கொண்டு போகணும், இந்த மாதிரிலாம் நம்ம கடன் வாங்க கூடாது, இன்னொருத்தர்கிட்ட நம்ம அவமானப்படக்கூடாது, நம்மளுடைய தன்மானத்தை, அவர்களுடைய தன்மானம்னு போதாதுன்னு தான் கூட டிராவல் பண்றவங்க, தன் மனைவி, பெற்றோர்கள், குழந்தைகள், இவங்க எல்லாரையுமே அவர்களுடைய தன்மானம் குறையாத அளவிற்கு ரொம்ப அப்படி பாதுகாப்போட, அரவணைப்போட, ஒரு பாசத்தோட அழைத்து செல்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். ஆனா அந்த பாசத்திற்கும் நேசத்திற்கும் அதிகமான ஒரு ஏமாற்றங்களை அனுபவித்தவர்களும் இந்த ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு பாசமா ஒருத்தர்கிட்ட பழகுறீங்கன்னா அவங்கதான் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாகவே இருப்பாங்க. அந்த அளவு இருக்கு இவர்களுக்கு அந்த ஒரு பாசம்ன்றது வெளியிடத்துல ஒரு போலியாகவே இருக்கும். யாரை பார்த்து நம்ம முழுமையான அன்பை பெற முடியும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு நேசத்திற்காக ஏங்குபவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பிரிந்திருந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரம். திருமணமாகி 6 மாதம் 1 வருடம் ஆன அந்த தம்பதிகள் பிரிவு இப்போ சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கல்யாணமாகி சில மாதங்களிலேயே இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்? அந்த பாசத்திலிருந்து, ஒரு அரவணைப்பை எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது எல்லாமே இந்த வருடம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில யார்கிட்டையும் கடனே வாங்க கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மானத்தோடு வாழ்பவர்கள். யார்கிட்டையும் போய் நம்ம கையேந்தி நிக்க கூடாது, ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அவமானப்பற்ற கூடாது, அதுவும் மெயினா உறவினர்கள் மத்தியில நம்ம அவமானப்பற்றக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஒரே ஒரு வருடம் தான், கடந்த மே மாதம் 2024 இருந்து இவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே இவர்களுக்கு மாறாக நடந்து போச்சு. யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவங்க கிட்டயே போய் நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, யார்கிட்ட எல்லாம் நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவங்க மூலமாகவே அவங்க உங்களை ரொம்ப மனம் நோகும்படியாக பேச்சுக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு வந்துடுது. எப்படி பாருங்க, ராசிக்கு ஜென்ம குரு வந்ததுதான் பேரு,
மிகப்பெரிய அளவுல அவமானங்களை அவர் கொடுத்துட்டு போயிட்டார். மேடம், குரு பகவான் சுபகிரகம் சொல்றீங்களே, அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரு அள்ளி அள்ளி கொடுப்பாரு சொன்னீங்களே, ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேனே மேடம் அப்படின்ற மாதிரியாக எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த ராசிக்கு வரும்போது அவர்களினுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இவங்க தப்பிச்சிருவாங்க. தசாபுத்தி மோசமா இருந்தது, 6ஆம் வீட்டு தசாபுத்தி, 8ஆம் வீட்டு தசாபுத்தி, 12ஆம் இடம் தசாபுத்தி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். அதுலயும் கேது திசை, சனி திசை எல்லாம் இவர்களை ஒண்ணு இல்லைன்னு ஆக்கியிருக்கும். எல்லாத்தையுமே அப்படியே உள்ள இருக்கிற கூடிய உயிர் மட்டும்தான் போகல மேடம், மீது எல்லாமே நான் இழந்துட்டேன், அந்த உயிர் மட்டும் ஏண்டா மிச்சம் இருக்கு அப்படின்ற அளவுக்கு நான் வருத்தப்பட்டுட்டு நிக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக இந்த ராசி என்பர்கள் மிகவும் வலி வேதனையோட இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு மாற்றம் பெயர்ச்சி ஆகிறது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு பண வரவை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் பணம் இல்லாம தான் நீங்க ரொம்ப திண்டாட்டத்துல இருந்தீங்க. அந்த பணத்தினால ஒரு அவமானப்பட்டிருப்பீங்க, கேட்ட இடத்துல கேட்ட நேரத்திற்கு கிடைக்காம அவமானப்பட்டிருப்பீங்க. இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையாவது அவசரத்துக்கு பண உதவி கொடுத்திருப்பீங்க, அவர்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்காமல் உங்களுக்கு தேவையான நேரத்துல அது வந்து சேர்ந்திருக்காது. இந்த மாதிரி எல்லாம் இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு பண வரவுகள், எந்தெந்த இடத்துல எல்லாம் பண வரவுகள் வரணுமோ அது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாரும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. எங்களுக்கு இந்த மாதிரியாக இந்த பண பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் தீருமா தீராதான்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அது ஒரு பதில் பதிவாக உங்களுக்கு இந்த சேனல் மூலமா நான் உங்களுக்கு அதை ஒரு பலனாகவே சொல்றதுக்கு வழிவகை பண்றேன். அதை ஒரு பதிவா போடும்போது கண்டிப்பா அதற்கு உண்டான ஒரு நிறைவேற்றம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும் கிடைக்காதுன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்வுல நிறைய ஒரு முன்னேற்றங்கள், காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நேரம், எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். நீங்க இன்னும் நிறைய மேற்படிப்புலாம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு வரன் வரும், அமையும், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா மாறும். அந்த மாதிரியாக இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஏன்னா குழந்தை பாக்கியம்ன்றது நினைச்ச உடனே நம்ம அடையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கடந்த ஒரு 3 வருடங்களாக இந்த ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல அதிகப்படியான ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இருந்தே இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான குழந்தை மாற்றத்தை, அதாவது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். தெய்வ குழந்தை, தெய்வ அனுகிரகம் இருந்தால் ஒழிய உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம்ன்றது இந்த காலகட்டத்துல கிடைக்காது. கண்டிப்பான ஒரு உறுதியான ஒரு அனுகிரகம் பெற்று, தெய்வ அனுகூலம் பெற்று ஒரு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்க போறீங்க. அந்த குழந்தை வர நேரம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடுத்தடுத்து சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த குழந்தை என்னைக்கு என்னுடைய வயிற்றுல ஜனிச்சுச்சோ அன்னையில இருந்தே எனக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்து. இதுக்கு முன்னாடி இந்த ராசி என்பர்களுக்கு அந்த வாழ்க்கைய ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை, நம்ம இந்த திருமணம்ன்ற ஒரு எல்லைக்குள்ள நம்ம வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. இப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல நடக்க போது வேலையில இருந்த மேலதிகாரிகளின் தொந்தரவுகள் மிக எளிதாக குறையக்கூடிய ஒரு நேரம், சுலபமாக குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். மதிப்பு, அங்கீகாரம், பதவி உயர்வு, வருமானம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. அடுத்து வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிறோம், நாங்க இந்த வருடத்தோட எனக்கு படிப்பு முடியுது,
எனக்கு செப்டம்பர் மாசத்தோட விசா முடியுது, அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க வேலை மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம், உங்களுடைய விசாவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பான்சர்ஸ் வரக்கூடிய ஒரு நேரம், இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். ஆனா முக்கியமான ஒரு எக்ஸாம்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஒரு தேர்வு முறை விண்ணப்பம் தான் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். அதுல ரொம்ப எப்போதுமே ப்ரிப்பேர்டா இருங்க ரிஷபராசி என்பர்கள். குரு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு டெஸ்ட் வச்சுதான் உங்களை பாஸ் பண்ணுவாரு. அதனால அந்த எக்ஸாம்ன்ற ஒரு தேர்வு முறை நிர்பந்தம்ன்றது கண்டிப்பா இருக்கும். அதனால எப்போதுமே ப்ரிப்பேர்டா போங்க. எந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போனாலும் ப்ரிப்பேர்டா போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவங்களுடைய உறவு எல்லாமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு விவாகரத்து முடிஞ்சிடுச்சு. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே முடிவுகள் தான். ஒரு சாதாரணமா உட்கார்ந்து பேசி பழக்கமே அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இல்லவே இல்லை. எடுத்தீங்க, முடிவு பண்ணீங்க, விவாகரத்து ஆயாச்சு. அந்த அளவு இருக்கு. அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக துரிதமாக எல்லா விஷயங்களையும் முடிச்சு வச்சுக்கிட்டே வந்திருக்கும். இப்போ மறுமணம்ன்றது கண்டிப்பா ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல திருமணம் பண்ணிக்காம நாங்க லிவிங் டுகெதரா இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. லிவிங் டுகெதரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவமானம், அவப்பெயர், தேவையில்லாத கெட்ட பெயர்கள், உங்க குடும்ப உறவுல தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாராவது அந்த மாதிரியான ஒரு பிளான்ல இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதை டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு நிலைமைகள் அப்படின்றதுக்கு அப்புறம் நீங்க அதை முடிவு பண்ணிக்கிட்டா போறோம். லீகலா மேரேஜ் பண்றவங்க தாராளமா திருமணம் மறுமணம் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், தொழில் ஸ்தாபனம் எல்லாம் விருத்தி அடையக்கூடிய ஒரு நேரம், தொழில்முறை மாற்றங்களும் நல்லா இருக்கும். தொழில செய்யக்கூடிய சில முயற்சிகளும் நல்ல முயற்சிகளாக இருக்கும். லாபங்கள், வருமானங்கள் எல்லாமே இரட்டிப்பாகுவதற்குண்டான ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பயனுள்ள தகவல்களை நீங்க பெறதுக்கு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நீங்க பதிவிடுங்க. அதற்குண்டான அடுத்த பதிவுகள் உங்களுக்கு இந்த சேனல்ல பதிவா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.